வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். பாவக்காய் பொரியல், பீட்ரூட் சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு ரசம் வச்சுருந்தேன், கோல்டாக இருக்குது எல்லாத்துக்கும், அதனால். அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். இவ்வளோ தான் இன்றைக்கி ஹெல்த்தியான லன்ச்சு. இது கூடவே ஒரு டேஸ்டியான ஒரு பவுடர் பற்றி நான் இன்றைக்கி சொல்லியே ஆகணும். பானஸ் கிச்சன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஹோம்மேட் மசாலா ஐட்டம்ஸு. அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. கருவேப்பிலை இட்லி சாதப்பொடி, முருங்கைக்கீரை இட்லி சாதப்பொடி, சத்து மாவு மிக்ஸு, அதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி, பிரியாணி பவுடரு, ஆல் இன் ஒன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் சிறுதானிய லட்டு, இதெல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சிட்ருக்காங்க. ஏபிசி மால்ட்டு, நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வீட்டில் சுத்தமான முறையில் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ராடக்டில் நான் இன்றைக்கி ஆந்திரா பருப்பு பொடி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக நெய் விட்டு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா அவங்க பேஜ் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல மனமாக நல்ல வாசனையாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு.